வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நம்ம வந்து நேற்று சொன்ன மாதிரி இப்போது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி பார்க்க போகிறோங்க. மிஷின் எம்ப்ராய்டரி ஃபஸ்ட்டு கிளாஸு எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன். இதே மிஷின்லேயே நம்ம வந்து எம்ப்ராய்டரி பண்ணிக்க முடியும். மிஷின் எம்ப்ராய்டரி இதே மிஷினே பண்ணிக்க முடியுங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கட்டர் தேவை. இதோட பாபின் கேஸ்ன்றது இது தேவை. நம்ம தைக்கிறதுக்கும் சரி எம்ப்ராய்டரி போடுறதுக்கும் சரி இது தேவை. பாபின் கேஸ் இது சின்ன மிஷினுக்குரியது. சின்ன மிஷினுக்குரியதுன்னா இப்படி இருக்கும். இதே பவர் மிஷினுக்கும் மோட்டர் மிஷினுக்கும் வேறு வரும். அதை நான் சொல்கிறேன் அப்புறமா. சில்க் த்ரெட்டு வேணும். எம்ப்ராய்டரி த்ரெட்டு சில்க் த்ரெட்டு வேணும். இந்த மாதிரி 2 கலர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மிஷின் நூல் வந்து நம்ம சாதாரணமாக தைப்போம் பார்த்தீங்களா, ப்ளவுஸு சுடி இந்த மாதிரி கிளாத்து தைக்கிற நூல் வந்து 2 அதே கலரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து ஃப்ரேம் தேவை. பாருங்கள், இந்த ஃப்ரேம் தேவை. கிளாத்து தேவை. இப்போ நம்ம கிளாத்தும் ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து எம்ப்ராய்டரி போட போகிறோம் அப்படின்றத நான் வீடியோவாக போடுறேன். அதை நீங்கள் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ டெய்லியுமே நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸஸ் நாங்கள் போடுறதுக்காகனா நிறையா லேடிஸ் இதை பார்த்து வீட்டிலையே இருந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கிட்டு ஏதாவது பயனடையலான்ற நோக்கத்தோடு தான் போட்டுட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.